வாங்க எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடணும். கடுகு போட்டாட்டி சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவு உளித்து நல்லா பொடி பொடி அரைஞ்சி வச்சுக்கிட்டேன். சின்ன வெங்காயம் போட்டு பூண்டு ஒரு கட்டி உளித்து போட்டு அதுலேயே கருவேப்பிலை தழை போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக நல்லா வணங்கட்டும். அப்போ நல்லா டேஸ்ட் வரும். அதுக்கப்புறம் 2 தக்காளி போட்டு அதுவும் நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கணும். உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு நல்லா தோலை சீவி நீட்டமாக அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அது போட்டுக்கிட்டேன். தேவையான அளவு கல் போட்டேன். கத்திரிக்காய் நல்லா வால் கத்திரிக்காவை எடுத்து நடுவில் போட்டு 4-5 கீத்து போட்டு அப்படியே போட்டாச்சு. அப்புறம் கரம் மசாலா தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கால் டீஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா வணக்கி விட்டு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் தேங்காய், கடலை போடக்கூடாது, தேங்காய் அதில் நான் பட்டை லவங்கம் மசாலா 3 போட்டு அதை மட்டும் நல்லா அரைச்சிக்கிட்டேன். கடலை போட டேஸ்ட்டு வராது. நல்லா அரைச்சி அதில் ஊற்றினாட்டி அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.